ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية وابدان وشفائها ونور أبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتنفع نفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين صدق الله العلي العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم أنه قال لا يلدغ المؤمن من حجر واحد مرتين أو قال نبينا صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم أما அளவெல்லாம் அருளும் நிகழா அன்பும் அன்னையும் உங்களுடைய அன்னையும் தரம் பார்த்து தக்க சமயத்தில் சர்வம் உள்ளம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை வைத்த தர்ம தலவாகிய தர்ம ஹத்தாவாகிய வல்லோன் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உரைத்தது. இன்னும் அவரின் தூதர் நபியான ஹாத்தம் நபி முத்தா நபி சம்மல் நபி சீரிய நபி அஹமது முஸ்தபா முஹம்மது தல்லா சர்தார் ஆலம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்தியோத்தம சஹாபா பெருமக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் ஏனுடைய சாந்தி என்னும் சமாதானமாய் என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஒற்றுமையே பலம் எனக்கூடிய தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த சூழ்நிலைகள் இதை பற்றி பேசுவதற்கு அறிவதற்கு நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் ஒற்றுமையை பற்றி அதிகமாக பேச வேண்டிய நேரம் இதுதான். சர்வதேச அளவில் பார்க்கக்கூடிய சமயங்களில் முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. உலகில் 195 நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகளை கொண்டு இந்த பூமி இருக்கின்றது. 195 நாடுகளை கொண்டு இருக்கின்றது. இதில் சுமார் 56 நாடுகள் இஸ்லாமியுடைய நாடுகள் என்று பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் பல முஸ்லிம் நாடுகள் மன்னர்களிடத்தில் இளையச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருப்பதின் காரணத்தினால் மேலாதிக்க நாடுகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடங்கி போய் கொண்டு இவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள்.
நாம் கண்கூடாக கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், இந்திய அளவில் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒருங்கிணைப்பு என்பது ஒன்று இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மாநிலத்துடைய எலெக்ஷன் தேர்தல் நடைபெறுகின்றது. இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் 6 இஸ்லாமிய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். இஸ்லாம் அல்லாத நபர் ஒருவர் இருக்கின்றார். அந்த 6 நபர்களை நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் இவர்களுக்கெல்லாம் இஸ்லாமியுடைய ஓட்டுக்கள் 6ஆக பெறுகின்றது. ஹயாத் கான் என்று சொல்லக்கூடிய நபருக்கு 32 வாக்குகள், ரசூல் கான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு 72 வாக்குகள், முசாரப் அலி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு 184 வாக்குகள், அக்பர் காசி என்று சொல்லக்கூடிய நபருக்கு 239 வாக்குகள், மன்சூர் கான் என்று சொல்லக்கூடிய நபருக்கு 378 வாக்குகள், காசி அமீர் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு 528 வாக்குகள் பெறுகின்றார்கள். ஆக இந்த 6 நபர்களுடைய வாக்குகளையும் கூட்டி பார்க்கக்கூடிய சமயத்தில் 1406 வாக்குகள் வருகின்றது. ஆனா துரதிர்ஷ்டவசம் என்னவென்று தெரியுமா? ஜெயித்த நபர்களுடைய வாக்குகள் எவ்வளவு என்று பார்க்கும் பொழுது வெறும் 589 வாக்குகளில் அவர் அந்த வாக்கில் ஜெயிக்கின்றார். இவர்கள் ஒட்டுமொத்தமாக எடுக்கப்பட்டதை விட 3 பங்கு, 1/3 தான் வாக்கை எடுத்து வெற்றி கொள்கின்றார். இது பிரிச்சால் சூழ்ச்சி என்பதை சொல்வார்கள். இது இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இஸ்லாமியுடைய சமுதாயத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியது இந்திய நாட்டில் சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட மதரசாக்கள் என்று சொல்லும் பொழுது அதற்காக வேண்டி முழுமையாக பங்குகொண்ட இளைஞர் என்று சொல்லக்கூடிய சமயங்களில் இந்த தென் இந்தியாவில் எடுத்தமையானால் வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்தை சொல்வார்கள். வட இந்தியாவில் சொல்லக்கூடிய சமயத்தில் தேவபந்து மதரசாவை சொல்வார்கள். இது சொந்த போராட்டத்திற்காக வேண்டிய அன்பு வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய மதரசாக்கள். இதை சுற்றி இருக்கக்கூடியது இஸ்லாமியருடைய சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் கடந்த தேர்தலின் முறைகளில் பார்க்கக்கூடிய சமயங்களில் அந்த இடங்களில் ஜெயித்தவர் யார் என்று பார்த்தால் இஸ்லாம் அல்லாதவர் ஜெயித்திருக்கின்றார். அந்த மதரசாவுடைய எல்லா கட்டமைப்புகளையும் சீர்குலைப்பதற்கு முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அருமைக்குரிய சகோதரர்களே, இன்று நம்மிடத்தில் ஒற்றுமை என்பது இல்லாமல் இருக்கின்றது. ஒற்றுமையுடைய சிந்தனைகளை பற்றி, ஒற்றுமையாக இருப்பதை பற்றி, அப்படி நாம் இல்லாமல் இருந்தால், ஒற்றுமை இல்லாமல் சேர்ந்தால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி ஆகிவிடும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். وَأَطِيعُوا اللَّهَ وَالرَّسُولَ لَا تَنَازَعُوا فَتَفْشَلُوا وَتَذْهَبَ رِيحُكُمْ وَاصْبِرُوا إِنَّ اللَّهَ مَعَ الصَّابِرِينَ என்பதாக அல்லாஹ் தஆலா சூரா அல்-அன்ஆமின் 46வது வசனத்தில் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். முதன்மையாக அல்லாஹ் எடுத்துச் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாமல் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான், ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒற்றுமை இல்லாமல் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு நீங்கள் சண்டையிட்டால் அல்லாஹ் நடத்துகிறான், அவ்வாறு நீங்கள் சண்டையிட்டால் நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுவீர்கள்.
நீங்கள் கோழைகளாக ஆகிவிடுவீர்கள். உங்களில் காற்று சென்று விடும். அல்லாஹ் சொல்றான், காற்று கூட உங்கள்கிட்ட சென்றுங்க ஊடுருவி போயிடும். அதாவது உங்களுடைய பலம் குன்றியதாக ஆகிவிடும். பலமே இல்லாம எப்படி ஒரு பலனில் காற்றுகள் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த காற்றுகள் ஒரே ஒரு ஓட்டையை மட்டும் அந்த இடத்துல போட்டு விட்டு வச்சு என்ன ஊதாலும் சரி ஊழ முடியுமா? அதை பெரிதாக ஆக்க முடியுமா? பார்க்கும் பொழுது பலனுடைய தோற்றம் பெரிதாக தெரியும். ஆனால் அங்கு காற்று ஒன்றிணைந்து இருந்தால்தான் அங்கு ஒற்றுமை என்பது இருக்கும். காற்று ஒரு வழியில் வெளியேற செய்ய ஆரம்பித்து விட்டால் அது எவ்வளவிற்கு பலகீனமாக ஆகிவிடுமோ அது போன்றுதான் இந்த சமுதாயம் ஒற்றுமை இல்லாமல் ஆகிவிட்டால் பலவீனமாக இருக்கும். கரப்பான் பூச்சியை கண்டால் கூட இவனுக்கு பயமாகத்தான் இருக்கும். ஒரு கரப்பான் பூச்சியை கண்டால் கூட இவனுக்கு பயமாகத்தான் இருக்கும். ஒற்றுமையாக இவர்கள் இருக்கக்கூடிய சமயங்களில் ஒற்றுமை என்னும் கைத்தை இவர்கள் பட்டியாக கட்டியாக பிடித்துக் கொண்டு செல்லக்கூடிய சமயங்களில் இவர்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? சாதாரண ஒரு சிறு குழந்தையை பார்த்தால் கூட சிங்கத்தை பார்ப்பது போன்று இருக்கும். ஒரு காலகட்டத்தில் சொன்ன இஸ்லாமிய சமுதாயம் பெருமை வைத்து சொல்லக்கூடிய ஒவ்வொருவர்களிலும் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்றார்களோ அந்த இடங்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள். சுற்றுவட்டாரங்களில் இருக்கக்கூடிய விளையாட்டு வட்டிகளுடைய அனைத்து பஞ்சாயத்துகளும் இங்கே நடைபெறும் என்பதாக சொல்கின்றார்கள். ஒவ்வொருவர்களும் சொல்வார்கள், பெருமை பாராட்டி சொல்வார்கள். ஒரு தீர்ப்புகள் வழங்க வேண்டும் என்றால் பாய் வார்த்தை மறைக்காத வார்த்தை ஆபத்து வார்த்தைன்னு சொல்லுவாங்க. அவர்கள் வந்து சொல்லக்கூடிய சமயங்கள் நீதமான தீர்ப்புகள் சொல்வார்கள். நீதத்தை அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்பதாக சொல்வார்கள். இன்று அந்த சூழ்நிலைகளே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் எப்படியானது? ஒற்றுமை இல்லாததால் எத்தனையோ தோல்விகளுடைய அனுபவங்களை கிடைத்திருக்கின்றது இந்த சமுதாயம். பல்வேறு விஷயங்களில் தோல்வி அடைந்ததை பார்க்கக்கூடிய சமயங்களில் ஒற்றுமை அங்கு இல்லாத சமயங்களில் ஒண்ணு இல்லைங்க. அமீர் என்று சொல்கின்றோமே, தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய ஒன்று. இந்த தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய ஒன்றை எந்த இடங்களில் லேசாக சரிந்து விடுகின்றதோ எப்படி அது அவர் சொன்னது அந்த நேரத்தில் தாங்க சரிதாங்க, அவர் நம்ம தப்பெல்லாம் சொல்லல. அப்படி ஒரு சின்ன ஒரு சருகுது ஏற்பட்டால் கூட அங்கு மாபெரும் தோல்வியை சந்திப்பார்கள். இதற்கு உகது போர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. உகதுடைய போர்க்களம் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அந்த உகதுடைய போர்க்களத்தில் கூடியிருக்கின்றார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை ஒரு மலை குன்றின் மீது ஏற்றி நிறுத்தியிருந்தார்கள். அந்த கணவாயின் வழியாக யாராவது வருகின்றார்களா என்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருங்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருங்கள், என்னுடைய உத்தரவு ஒரு வரை நீங்கள் இறங்கி விடாதீர்கள் என்பதாக சொன்னார்கள். சொல்லி ஒரு மலையின் மீது அந்த அவர்களுடைய போக்குவரத்துடைய இடங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா சுத்தி மலை இருக்கும், நடுவில் வந்து பள்ளத்தாக்கு, ஒரே ஒரு வழியாக மட்டும் இந்த கணவாயின் வழியாக இரண்டு மலைகளுக்கு மத்தியில் சிறு வழிகள் இருக்கும், பாதைகள். இந்த மலையின் மீது அந்த பாதையை பார்க்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் நிப்பாட்டிட்டு போனாங்க. சஹாபாக்கள் மாறுதல் செய்யக்கூடியவர்கள் அல்ல, ரசூலுடைய சொல்லுக்கு மாறுதல் செய்யக்கூடியவர்கள் அல்ல. பார்க்கிறாங்க மேலே இருந்து இந்த உலகுடைய போர்க்களம் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது, வெற்றியோடைய தருணம் தெரிகின்றது. எதிரிகள் எல்லாம் தலைவிரிக்க வருகின்றார்கள், தங்களுடைய கொண்டு வந்த சாதனங்கள் எல்லாம் போட்டுவிட்டு வர்றாங்க. இப்ப அதையெல்லாம் எடுக்கின்றார்கள். இதற்கு பேர் கனிமத்து என்று சொல்வார்கள். இந்த கனிமத்து பொருள்களை எடுப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் எல்லாம் போறாங்க. மேலே இருந்து பார்த்துட்டு பார்க்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போர் நடக்கும் வரைனா அந்த உத்தரவு. இப்ப போர் முடிஞ்சிருச்ச, எதிரிகள் எடுத்தாங்க, நாமும் கனிமத்தை எடுப்போம் என்பதாக
எண்ணி இறங்கினார்கள். சென்ற எதிரிகள் திரும்பி பார்த்தார்கள். அந்த ஓடையின் வழியாக மேலே பார்க்கின்றார்கள், யாரும் இல்லை. மீண்டும் அந்த ஓடையின் வழியாக வருகின்றார்கள், சுற்றி வளைக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் சுற்றி வளைக்கின்றார்கள், சஹாபாக்களை எதிரிகள் சுற்றி வளைத்து விடுகின்றார்கள். மாபெரும் ஒரு போர், மாபெரும் ஒரு சூழ்நிலை தலைகீழாக மாறுகின்றது. வெற்றி கிடைக்கக்கூடிய இடங்களில், வெற்றி என்பதாக எண்ணிக்கொண்டிருந்த இடங்களில் பெரும் குழப்பங்கள் ஏற்படுகின்றது. எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் ஷஹீதானது அந்த உஹதுடைய போர்க்களத்தில் தான். மாரக்கான பல் உடைந்தது இந்த உஹதுடைய போர்க்களத்தில் தான். அஸதுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீர ஷஹாதத்து ஏற்பட்டது இந்த உஹதுடைய போர்க்களத்தில் தான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். காரணம் ஒரே ஒரு விஷயம், இதாத்துல் அமீன். அமீருக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்களில் சக்தி பிசகுதல் ஏற்பட்டது. அந்த பிசகுதலின் காரணமாக ஏற்பட்டதுடைய விளைவு மாபெரும் விளைவுகளை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. எந்த அளவுக்கு முனாஃபிகீன்கள் எல்லாம் பரப்பிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்ல ஷஹீதாக்கப்பட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் மாபெரும் ஒரு கொந்தளிப்பு, பெருங்கொண்ட ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அங்கே அதற்கு பின்னால் சரி செய்யப்பட்டு அங்கு வெற்றியும் இல்லாமல் தொழில் இல்லாமல் ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டது. நேற்று டிராவில முடிஞ்சோட இருந்துச்சு. அருமைக்குரிய சகோதரர்களே, ஒரு ஒற்றுமையுடைய ஒரு சிறிய ஒரு பிசகுதலின் காரணமாக ஏற்படக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு முஸ்லிம் 2 முறைகளில் ஒரு பொந்துக்கு கையை விட மாட்டான். ஒரு விஷயம் இருக்கக்கூடிய பொந்துக்கு, ஒரு பொந்துக்கு 2 தடவை அவன் கையை ஒரு முஃமின் விட மாட்டான் என்பதாக சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஒரு சில இடங்களில், ஒரு சில சமயங்களில் நாம் பத்தனுடைய அனுபவத்தை வைத்து மீண்டும் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் மீண்டும் அந்த காரியத்தை செய்ய மாட்டான், செய்வதற்கு துணிய மாட்டான். ஒண்ணு இல்லைங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பத்ருடைய போர்க்களம், இந்த பத்ருடைய போர்க்களத்துல பல்வேறு நபர்களை கைதிகளாக பிடித்து வந்தார்கள். அதில் ஒரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல முறை ஏளனமாக கவிபாடி திட்டிக்கிட்டே இருந்த மனிதர். இந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சு கொண்டு வந்துறாங்க. இது கைதியாக அழைத்து வரப்படுகின்றது. அப்பொழுது அந்த மனிதர் கெஞ்சுகின்றார். எப்படி கெஞ்சுறாரு? எனக்கு குழந்தைகள் இருக்குது, மனைவி மக்கள் இருக்குது, நான் பெரும் பாவப்பட்டவன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என்ன நீங்க மன்னிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? பார்த்தாங்க, இது பத்ருடைய போர்க்களத்துடைய சமயங்களில் இந்த மனிதன் கெஞ்சுகின்றான். அந்த அளவிற்கு ஏளனமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீபாரிய மன்னர் இங்கு இந்த அளவிற்கு சொன்ன உடனே இறக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டு எல்லாத்திலையும் வந்து ஈட்டு தொகை என்பதாக வாங்கி அனுப்பிவிடுவார்கள். இவருக்கு அந்த நஷ்டஈடு தொகையை கூட வாங்காம இவர் அனுப்பிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி போனா போது பாவம், என்னதான் ஒரு உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாலும் இந்த மனிதர் போட்டோ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுங்க. மீண்டும் அதற்கு பின்னால் சென்ற மனிதர் அதிலிருந்து கிடைத்ததற்கு பின்னால் பத்ருடைய போர்க்களத்திற்கு பின்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீபாடிக்கொண்டே இருந்தார். வசீபாடிக்கொண்டே இருந்த சமயத்தில் அடுத்த முறை இந்த உஹதுடைய போர்க்களத்தில் இவனை கைது செய்யப்படுகின்றது. அதே போல மாட்டிட்டான் பழைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாரு. அதே முன்னாடி உள்ள படிச்ச பஞ்சாயத்தை திரும்ப படிப்பாரு. ஒரு ஆளு ஒரு குற்றத்தை செஞ்சு மாட்டிட்டா அப்படின்னா தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பிள்ளை செய்யறாங்க, இனிமேல் செய்ய மாட்டீங்க, இதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு எழுதி கொடுத்துருவாரு. எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்து பழையபடியும் வந்து யாருக்கும் தெரியாம 2வது மாட்டிக்கணும். அப்ப 2வது மாட்டிட்டா அவன் தான். இதுபோல இவர் 2வது மாட்டிட்டு அப்ப உடனே ரசூலுல்லாஹி என்ன செய்யல, மன்னிக்கல.
இரண்டாம் முறை இவர் கேட்கப்படுது மன்னிக்கவில்லை, தண்டனைகள் கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய சகோதரர்களே, அப்ப எந்த மனிதர்கள் ஒரு முஃமின் வந்து 2 முறைகள் ஒரு பொந்துக்குள் விஷம்தான் தீண்டியது என்றால் அந்த பொந்துகளை மீண்டும் மீண்டும் அவன் கைவிட்டுட்டே இருக்க மாட்டான். ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப இடங்கள்லாம் சொல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில போன பீப்புள் போன 5 ஆண்டு காலங்களில், இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஊரக உள்ளாட்சித்துறையுடைய எலெக்ஷன் தேர்தல் நடந்தது. அதில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பாசிசத்துடைய தலைவர்கள் அங்கே நகரமன்ற தலைவராக வரப்படுகின்றார். காரணம், இப்படி ஓட்டுகள் சிதறியதுதான். கட்சியின் ரீதியாக நாள் வருகின்றார்கள், சுயேட்சைகளாக இருந்தார்கள். இதன் காரணமாக பிரிவுகள் ஏற்பட்டது, சிதைவுகள் ஏற்பட்டது. ஈஸியா வர்றாது, யார் வரக்கூடாது வந்துருச்சு. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த ஒற்றுமை எனக்கூடிய இடங்களில் நாம் தவறக்கூடியவர்களாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். உலக நாடுகள் அளவில் எண்ணி பாருங்கள், இஸ்லாமிய நாடுகளின் அளவில் எண்ணி பாருங்கள். இன்று யாருக்கு அடிமைகளாக சென்று கொண்டிருக்கின்றார்கள்? எத்தனையோ வல்லமைகள் மிக்க நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடிமைகளாக மாறி இருக்கின்றார்கள். இதற்குரிய காரணம் என்ன? யார் வீரமாக இருக்கின்றார்களோ அந்த நபர்கள் ஒரு நபர்கள் எதிர்த்தளிக்கின்றார்கள், அழித்துக் கொண்டு இருந்தார்கள். இனியும் நடக்கின்றது. ஒன்று சேராததின் காரணமாக, ஒருவருக்கொருவர் ஈர்வோவின் காரணமாக, நான் பெரியவனா நீ பெரியவனா என்பதை எண்ணுவதின் காரணமாக சிதைந்து போய்கொண்டேதான் இருக்கின்றது. பல குரூப்புகளாக பிரிந்து கொண்டேதான் இருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த ஒற்றுமையுடைய விஷயங்களை பார்க்கக்கூடிய சமயங்களில் உணவுல கூட ரசூலுல்லாஹி சொன்னாங்களா, வந்து ஒரு சஹாபி சொல்றாரு, யார ரசூலுல்லாஹ், என்னுடைய சாப்பாட்டுல நாங்க சாப்பிடுறோம், ஆனா எங்க வயிறு நிறைய மாட்டேங்குது, எங்களுக்கு பரக்கத்தே இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? முதல்ல நான் வந்து சாப்பிட்டு போறேன், அப்புறம் என் பையன் வந்து சாப்பிடுவோம், வீட்டுக்காரம்மா தனித்தனியா நாங்க சாப்பிட்டு போவோம். நம்ம இப்ப வீட்டுல செய்யறோம்ல, டேபிள்ல தூக்கி சாப்பாடு வச்சிருவாங்க. வெளியே இருந்து தாப்பனா வந்தாருன்னா அவரு போட்டு அவர் சாப்பிட்டு அவர் இருந்துச்சு போய்கிட்டே இருப்பாரு. அது போல புள்ள வரும். ஏன்னா அவன் அப்பதான் எல்லா கேமும் விளையாண்டுக்கிட்டு போனை எடுத்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சான்னா என்ன விளையாடான், டம்மு டும்முன்னு சுட்டுக்கிட்டு எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருப்பா. விளையாண்டு முடிச்சு தூக்கி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நேரம் வருவா. வந்தவொடனே பசிக்குதுன்னு சொல்லி வரும்பொழுது அப்ப டேபிள்ல இருக்கு சாப்பிட்டுக்கு அப்படின்னு அவர் போய் சாப்பிட்டு போவான். இந்த மாதிரி சீரியல் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு 11 மணிக்கு கடைசியா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் சட்டி பட்டியெல்லாம் கழுவி வச்சுட்டு போவாங்க. இப்ப இந்த இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், இப்படி நாங்கள் அவங்களுக்கு சஹாபாக்கள் இந்த மொபைல் இல்ல, டிவி இல்ல, வேற எந்த ஒரு பொதுபோக்கும் இல்ல. அவர்கள் வீட்டிற்காக வேண்டி உழைத்தார்கள், நாட்டிற்காக வேண்டி உழைத்தார்கள், நாளை மறுமைக்காக வேண்டி உழைத்தார்கள். இதுதான் அவர்களுடைய 3 டார்கெட்டாக இருந்துச்சு. ஒன்று, வீட்டிற்கு நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உழைத்தார்கள் சஹாபாக்கள். இரண்டாவது, நாடு செழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாட்டுடைய பற்றுடன் இருந்து கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள். 3, நாளை நாம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த வாலிபத்தை எப்படி கொடுத்தாய், உனக்கு நான் கொடுத்தேனே, என்ன செய்தாய் என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்லக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். செல்வத்தை உனக்கு கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய், எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய் என்பதாக கேட்கப்பட்டால் அதற்கு பதில் சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். கல்வியை உனக்கு கொடுத்தேனே, நீ எப்படி கற்றுக்கொண்டாய், எப்படி அதை எத்தி வைத்தாய், சொல்லிக் கொடுத்தாய் என்று கேட்பான் அல்லாஹ். அதற்காக வேண்டி இனியவர்களாக இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் முன்னோக்கியவர்களாக இருப்பார்கள்.
அதனால பல்வேறு இபாதத்துகளின் காரணமாக அமலின் காரணமாக இப்படிதான் வரும். இப்படிலாம் என்ன ஒண்ணு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாப்பிடுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். எந்த இடங்களில் கூட்டாக ஒன்று சேரப்படுகின்றதோ அந்த இடங்களில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்குகின்றது. அதனாலதான் அன்றைய காலகட்டங்களிலிருந்து இன்று வரை சில இடங்களில் நடைமுறைகள் செய்து கொண்டு இருக்காங்க. கல்யாண வீடாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு விசேஷங்களாக இருக்கட்டும் சகன் சாப்பாடு வச்சாங்க. ஏன்னா ஏற்ற தாழ்வுகள் வரக்கூடாது, அங்கு ஒற்றுமையாக இருந்து சாப்பிடணும். இந்த பரக்கத்துகள் ஒரே தட்டுகளில் ஒரு கைக்கு மேலாக ஒன்று சேரக்கூடிய சிலைகள் அங்கு பரக்கத்துகள் இருக்கின்றது. விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவங்கள் அங்கே ஏற்படுகின்றது. ஒரு சாதாரணமா நாம் சகன் வைக்கக்கூடிய சாப்பாட்டுல இருக்குது இந்த விஷயங்கள்லாம். சகன் சாப்பாடு சொல்றோமே, இன்னைக்கு கம்யூனிட்டி வேண்டி ஒண்ணுக்குமே ஒரு வார இலைய போட்டு விட்டுறாங்க. அது என்னன்னா மெழுகு தடவப்பட்டது, அதை சோட்ட சூடா போட்டோம் சல்லா ஊத்தோம்னா அப்படி சாப்பிட்டோம்னா அந்த மெழுகெல்லாம் உள்ள போய் அதனால கேன்சர் வரக்கூடிய அளவிற்கு இருக்கு இந்த மருத்துவங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். நான் சொல்லல, அப்படியா கொண்டு இளைஞருக்கு போட்டுறாங்க. ஒரே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய தலைகளில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு இருந்த பொழுது வயிறுகள் புடைக்கவில்லை, தொந்திகள் விடவில்லை. அன்னைக்கு வரை வெஸ்டர்ன் டாய்லெட் தேவைப்படல. என்னைக்கு வந்து சேர் போட்டு நாம் டேபிளில் சாப்பிட ஆரம்பித்தோமோ அங்கிருந்து நம்முடைய எல்லா விதமான சேர்கள் தான் அமைஞ்சது. எந்த அளவுக்கு தொழுகைக்கு முதற்கொண்டு செயல்கள் ஆயிடுச்சு. டயத்துல உட்கார முடியல அப்படின்னா என்ன செஞ்சாங்க, கால்கள் மடக்க முடியாதவர்கள் கூட கால்களை நீட்டிக் கொண்டு கீழே உட்கார்ந்து இருப்பாங்க. காலை நீட்டி அது காலில் ஒரு காலில் எந்த காலை மடக்க முடியாதோ அந்த கால் மேல துணியை போட்டு நின்று அப்படியே உட்கார்ந்து தொழுதாங்க. இன்னைக்கு இள வயசில் இருக்கக்கூடியவர்கள் கூட செயல்களில் அமர்கின்றார்கள் என்றால் மிகவும் வேதனைக்குரிய சூழ்நிலைகள் பல்வேறு பள்ளிகளில் என்று பார்க்கின்றோம். அது இன்னும் நான் சொல்லக்கூடியது விஷயங்கள் அது கசப்பாக உங்களுக்கு இருந்தாலும் சரி, இந்த செயல்களுடைய விஷயங்களில் கையுள்ள செயல்களை வைத்து அமர்ந்து கொள்வது கூடாது. இந்த இடத்துல இந்த ஒரு சின்ன சட்டத்தை சொல்லியது, தக்பீர் கட்டக்கூடியது. நான் தக்பீர் கட்டணும்னா தக்பீர் கட்டி நிற்கிறோம் அப்படின்னா கையை நம்மளுடைய கையை எங்கேயும் வசாம இருக்கணும். என்ன செய்வாங்க, இந்த கையுள்ள சேருன்னா இவங்க தக்பீர் கட்டி இங்க வச்சிருவாங்க கையை இப்படியே மேல. இந்த சைட்ல இருக்கக்கூடிய ரெண்டு இதுதான் வெயிட். நீங்க தக்பீர் கட்டி என்ன பிரயோஜனம்? கையில்லாத செயல்கள் என்று இருக்கின்றது. அந்த செயல்களை வைத்து நாம் அமரக்கூடிய சமயங்களில் தக்பீர் கட்டக்கூடியது நீ உங்களுடைய சுஜூதுகள் செயல்கள் அமர்ந்து செய்யக்கூடிய அளவு ஒரு அளவிற்காச்சு வரும். நீங்க இந்த செயல்கள் அமர்ந்து செய்யக்கூடிய சமயங்களில் பல்வேறு இடையூறுகள் இருக்கின்றது. என்னென்றா அந்த சேர் 3 சேர் போடுறது, இந்த சேர் 2 சேர் தான் போட முடியும். இடங்களையும் அதிகமாக அடைத்துக் கொள்ளும். எப்பொழுது இடங்கள் நாம் சொல்கின்றோமே, உங்களுடைய சப்புகளை நேராகவும் நெருக்கமாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றோமே. ஏன் காரணம், இந்த சப்புகளை நீங்கள் நெருக்கமாக நிற்கவில்லை என்றால் இடைவெளிகள் ஏற்படுகின்றது என்றால் நீங்கள் ஷைத்தான்களுக்கு இடம் பிடித்து வைக்கின்றீர்கள். பாங்க சொன்ன உடனே பாங்குடைய சப்தங்கள் எந்த அளவிற்கு எந்த தூரங்கள் கேட்கப்படுகின்றதோ அந்த தூரங்கள் அளவுக்கு, காமத்துகள் எந்த அளவிற்கு தூரங்கள் கேட்கப்படுகின்றதோ அந்த தூரங்கள் அளவிற்கு ஷைத்தான் பின்னங்கால் பிடரில் அடிக்க தளதரிக்க ஓடுகின்றான். அதே அதனாலதான் நல்ல சத்தமா பாங்கு சொல்லுங்க, நல்ல சவுண்டா வைங்க அப்படின்னு சொல்றது பாங்கு காமத்துக்கு மாத்திரம். ஏன் எந்த அளவுக்கு கேட்க, இந்த சைத்தானுடைய தொழில் சைத்தான் ஆட்சி ஓடட்டும். அந்த சமயத்தை ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்திலாச்சும் ஓடட்டும். அந்த அதே சமயத்துல எப்ப தொழுகையில சஃப்ல நிக்கிறோமோ எந்த அளவிற்கு ஸ்பீடாக போனானோ சைத்தான் அதே ஸ்பீட்ல தான் வரலாம். எதுக்கு? தொழுகையாளிகளை கெடுப்பதற்கு, தொழுகையாளிகளுடைய தொழுகையுடைய சிந்தனைகளை கெடுப்பதற்கு வருகின்றான். அன்னைக்குரிய சகோதரர்களே, இந்த கூட்டாக அமர்ந்து சேர்ந்து இருக்கக்கூடிய
வைக்கக்கூடியது இருக்கின்றது, உணவுகளில் கைகளில் வைக்கக்கூடியது இருக்கின்றது, அதில் பரக்கத்து இருக்குது என்றார். அப்படி நாம் உண்ணக்கூடிய சமயங்களில் வயிறும் நிறையும் உங்க மனசும் நிறையும் பரக்கத்து இருக்கும். ஏன்? நல்லா சகன்ல உட்கார்ந்து தனியா நீ உட்கார்ந்து சாப்பிடுறத சாப்பிட்டு பாருங்க, சகன்ல உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியும் நமக்கு. கூட்டாம சேர்ந்து எந்த ஒரு காரியங்களும் செய்யும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய அளவிற்கு பெற்று வந்தார்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ செஞ்சாங்கன்னா உடனே அல்லாஹ் கபூல் செய்வான். அவங்க ஒரு நாள் துஆ செஞ்சாலே போதும். ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மட்டும் துஆ செய்யாம, அவங்க மட்டும் தனிப்பட்ட முறையில் கேட்காம என்ன செய்யறாங்க, தன்னுடைய சகோதரரையும் அழைத்துக் கொண்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் கூறுகின்றார்கள். அப்ப அல்லாஹ் சொல்றார், உங்களுடைய துஆக்களை நாம் ஏற்றுக்கொண்டோம். ரெண்டு பேர் செஞ்சது, உங்களுடைய துஆக்களை நாம் ஏற்றுக்கொண்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டோம். இருவர்களுடைய துஆக்களை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவ்வளவு வேணாங்க. சாதாரண நம்ம நினைக்கிறோம் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையை ஓதப்படுது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லாம் துஆ தான், அல்லாஹ்வை முதன்மையாக புகழ்கின்றோம், அடுத்தபடியாக உனக்கு நான் கட்டுப்படுகின்றோம் என்று சொல்கின்றோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், ஒன்னையே வணங்குகின்றோம், ஒன்றிடமே வழிநடகின்றோம் என்பதாக சொல்கின்றோம். அடுத்தபடியாக கேட்கும் பொழுது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, எங்களுக்கு ஹிதாயத்தை நேர்வழி காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், உன்னுடைய பொருத்தத்தை அடைந்தார்களே யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் எப்படி நேரான பாதையை அடைந்து வெற்றி கொண்டார்களோ அவர்களுடைய பாதைகளை எங்களுக்கு அமைத்துக் கொடு. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், உன்னுடைய சாபத்திற்கோ உன்னுடைய கோபத்திற்கோ ஆனவர்களுடைய வழிகள் அல்ல என்பதாக அந்த இடத்தில் நாம் துஆ செய்கின்றோம். ரப்பே எங்களுக்கு இப்படி ஆயிக்குதா, ரப்பே உன்னைத்தான் நாங்க மனைவி கேட்கிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுறோம், ரப்பே எங்களுக்கு செய்ய அப்படின்னு சொன்ன எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்க சொல்றோம் ஆமீன். இமாமில் இருந்து மாமூன் வரை அனைவர்களும் சொல்கின்றோம். கூட்டாக தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி. ஏன் அந்த ஆமீன் அப்படி சொல்ல வேண்டும்? என்னைக்காச்சும் நம்ம நினைச்சு பாத்துக்கோமா, ஹதீஸ்ல ஆமீன் சொன்னாங்க, ஆமீன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆமீனுடைய காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். இமாமும் மஅமூமும் ஆமீன் சொல்லக்கூடிய சமயங்களில் மலக்குகளும் ஆமீன் சொல்கின்றார்கள். எப்பொழுது உங்களுடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனுடன் ஒன்று சேர்ந்து விடுகின்றதோ அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹிதாயத்தை தந்து விடுவார். நீங்கள் கேட்டதை அல்லாஹ் கொடுத்து விடுவார். நம்ம அப்படியா நினைக்கிறோம்? அதுபோல எண்ணத்துல என்னைக்காச்சும் அல்ஹம்துலில்லா ஓதக்கூடிய சமயங்களில், இமாம் ஓதக்கூடிய சமயங்களிலோ அல்லது நாம் நின்று ஓதக்கூடிய சமயங்களிலோ இந்த சத்துடன் யாராவது நாம் கேட்டிருக்கின்றோமா? எல்லாமே சொல்லணும் அப்படின்னு நினைச்சுதான் சொல்லிட்டு போறோம். இப்படி யாரெல்லாம் ஹிதாயத்தை கொடு, ரப்பிடம் மன்றாடி கேட்டால் தரக்கூடியவன். ஹிதாயத்தில் இல்லாததன் காரணமாகத்தான் பல்வேறு வலாலத்துகள் வந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விதமான கஷ்டங்கள் வருகிறது என்றால், எல்லா விதமான நஷ்டங்கள் வருகிறது, எல்லா விதமான குழப்பங்கள் வருகிறது, எல்லா விதமான பிரிவுகள் வருகிறது என்றால் இதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய ஹிதாயத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்மிடத்தில் இருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது என்பதுதான். அது வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு சமயமும் சாதாரணமாக நீங்கள் தொழுகைகளில் அங்கே நின்று கொண்டு பயான்ல கேட்கறது நம்ம கேட்க மாட்டோம். சில பேர் வந்து ஹவுஸ் பக்கத்துல இருப்பாங்க, சில பேர் வெளிப்படையாசில உட்கார்ந்து சூத்துல சாஞ்சி உட்கார்ந்து அங்க கதை பேசியிருப்பாங்க. இங்க ஒரு பயான் நடக்கும், அங்க ஒரு பயான் நடக்கும். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. பயான்ல தான் நமக்கு கேட்கவே இருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் கேட்டு திரும்பிட்டோம்னா அது பெரிய ரஹ்மத்தாய் போயிருந்த, அதெல்லாம் கேட்க கூடாது, நம்ம கதையை பேசுவோம் அப்படின்னு நிற்பாங்க. இன்னைக்கும் பாருங்க, போய் பாத்துக்கிட்டீங்க எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயும் நடக்கும். சப்புகள் ஒண்ணு சொல்ல
போனா கூட்டாக இங்கு அமரக்கூடிய சமயங்களில் இதற்கு பின்னால் ரஹ்மத்தான மலக்குகள் ஒன்று கூறுகின்றார்கள். அதனால்தான் நாம் வந்து அமரக்கூடியவர்கள் கூட எப்படி அமர வேண்டும் என்று தெரியுமா? சஃப்புகளில் நாம் தொழுவதற்கு அமர்வது போன்று நாம் சஃப்புகளை சரி செய்து அமர வேண்டும். இடைகளை கேப் விடாம அமரணும், கேப் விடாம அமரணும். நிக்கிறமா அப்படி அமர்றோமா? அதுபோல அமர்ந்தால் எப்பொழுது வந்து அது காமத்திய ஸலாத் என்று சொல்லப்படுகின்றதோ அப்பொழுதுதான் நம்ம எந்திரிச்சு நிக்கணும். எல்லா தொழுகைக்கும் சரி அது காமத்திய ஸலாத்னு சொல்றாங்கல்ல, தொழுகை நிலைநாட்டப்படுகின்றது என்று சொல்லும் போது நம்ம எந்திரிச்சு வந்து நிக்கணும், சஃப்லயே நிக்கணும். அப்படி நிக்கணும் என்ன, அங்க இருந்து நம்ம பிரிஞ்சு உட்கார்ந்து உட்காரும் போதே சஃபாக உட்கார்ந்துடணும், உட்காரும் போதே சஃபாக உட்கார்ந்துடணும், நேராக உட்கார்ந்துடணும். இருக்கக்கூடிய ஒரு 10 காமணி நேரங்கள் இந்த ஜும்மாவுடைய நேரங்கள் எத்தனை மணி நேரங்கள் நாம் இங்கு அமர்ந்திருக்க போகின்றோம்? குறைந்த நேரங்கள். இது ஒரு நன்மையான காரியத்திற்கு நாம் செலவழிப்பது கொண்டு ஒன்றி கூடி உட்காருவோமே. இதில் உட்கார்வதில் கூட அமர்வதில் கூட நம்ம எத்தனை ஒற்றுமை இருந்தால் வேற எதில் ஒற்றுமை இருந்தது? ஒரு நல்ல செய்திகளை கேட்பதற்கு கூட நம்ம இடத்தில் ஒற்றுமைகள் இல்லை என்றார். இளைய சமுதாயத்தை பார்த்து இன்று மாபெரும் கேள்விகள், இந்த கேள்விகளை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இதையெல்லாம் செல்லெடுக்காமல் அவர்கள் வேறு ஒரு சிந்தனைகள், வேறு ஒரு உலகங்களில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்களே, இதுகளை பார்த்து நாம் இன்று கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அருமைக்குரிய சகோதரர்களே, ஒற்றுமையாக இருப்போம். ஒற்றுமையுடைய பலங்கள் என்ன என்பதையும் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரம் தொடர்ச்சியாக பார்ப்போமாக. வாஹ் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.